ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இடிக்கல்லுடைய சீசனிங் பார்க்க போறோம். சீசனிங் வந்து ரொம்பவே மஸ்டான ஒரு விஷயம் இந்த இடிக்கல்லுல. இதை எப்படி பண்றது நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க அரிசி, பச்சரிசியை நல்லா போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைக்க நல்லா பவுட்ரு பதத்தில் வர வரைக்கும் நல்லாவே அரைக்கணும். நல்லாவே நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு கல் தூக்கம் வெயிட்டாகவும் தெரியும். ஆனால் அது அது பழகிடும். ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இதில் அரைச்சி எது சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால நம்ம இதை வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா அரைய நல்லா பவுட்ரு பதத்தில் வந்துடுதா, அந்த பவுட்ரு பதத்தில் வந்தோடனே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்ல இருக்க சின்ன வெங்காயம், பூண்டு இது 2த்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்துல அரைக்கணும். நம்ம வீட்ல கல் உப்பு இருந்தாலும் கல் உப்பும் நல்லா போடலாம். என்கிட்ட கல் உப்பு இல்லாதனால நான் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் மட்டும் போட்டு நல்லா இது பண்றேன். நல்லா பேஸ்ட் பதத்துல வர வரைக்குமே நம்ம நல்லா போட்டு அரைக்கணும். எப்பயுமே சொல்லுவாங்க பெரியவங்க, நம்ம வீட்ல வந்து தெய்வ கலாட்சம் இருக்கணும்னா அம்மிக்கல், ஆட்டுக்கல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போலாம் டெக்னாலஜி மாறவே இப்போ வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே விட்டுட்டோம். நம்ம மிக்ஸி கிரைண்டர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கல் யூஸ் பண்ணுறதே விட்டாச்சு. இப்போ இந்த கல்லில் என்னென்ன அரைக்கலாம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்னதாக ஒரு கடப்பா சட்னி, ஒரு தேங்காய் சட்னி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன என்ன தேவையோ அது எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு கடப்பா சட்னி எப்படி செய்யணும்னு தெரியலையா? ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் நல்லா ஒரு காஞ்ச மிளகா போட்டு நல்லா அரைச்சி, அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அதில் ஊற்றுவாங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடப்பா சட்னிலாம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஊருக்குலாம் போனாலே கடப்பா சட்னினாலே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் விடுவோம் நம்ம. ஏன்னா ஊர்ல வந்து போனாலே இதுமாரி அரைச்சு தான் குடுப்பாங்க. இந்தமாரி கல்லுல பெரிய கல்லுல அரைச்சு அந்த சட்னி சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அதெல்லாம் மறக்கவே முடிய மாட்டேங்குது. இப்போ இப்ப நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா நல்லா அரைச்சாச்சு. அரைச்சு பேஸ்ட் மாரி ஆக்கிட்ட பிறகு அதையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வீட்ல இருக்க பச்சரிசி இருக்குல்ல, அத ஊற வச்ச பச்சரிசி, அத எடுத்து போடணும். நான் கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்திட்டு நான் அதில கொஞ்சம் தண்ணி அதிகமாவே ஊத்திட்டேன். நீங்க யூஸ் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாவே போட்டு இது பண்ணுங்க. நல்லா நான் அந்த கல்ல போட்டு அரைச்ச உடனே ஒரு மாரி பேஸ்ட் பதத்துல டக்குன்னு வந்துச்சு. ரொம்ப ஹார்ஷா எதுவுமே பண்ணலங்க. கல்ல வச்சு சும்மா இப்படி தேய்ச்ச உடனேவே ரொம்பவே அப்படியே மாவு மாரி இடத்துல வந்துடுச்சு நல்லா. நல்லா மாவு பதம் வர வரைக்கும் நல்லாவே அரைச்சுக்கணும். அரைக்க மேல, சைடுல நம்மளால எங்கெங்கலாம் பண்ண முடியுமோ நல்லாவே தேய்ச்சு எடுக்கணும். நல்லாவே இருக்கும் இந்த கல்லு. உங்களுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கல்லு, பேக்கு, சைடு அந்த இப்ப நம்ம தேய்க்கிற அந்த கல்லுலலாம் கூட நல்லாவே அரைக்கணுங்க. அப்பதான் அந்த சின்ன சின்ன தூசிகள், அந்த கல்லு, இந்த பிசிறுலாம் இருந்தா கூட அது நல்லாவே போயிடும். நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா இது பண்ணணும். தேய்க்க தேய்க்க நல்லா பேஸ்ட் பதத்துல வரும். நல்லா பேஸ்ட்டா வந்திருக்கு பாருங்க தண்ணி பதத்துல. நம்ம இன்னும் நல்லா அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட கல் உப்பு இருந்தா கல் உப்பு போடலாம். கோதுமை போடுவாங்க. ஒரு சில பேர் கோதுமை போட்டு நல்லா சீசனிங் பண்ணுவாங்க. கல் உப்பு போட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கல் உப்பு என்கிட்ட இல்ல, அதனால நான் போடல. நீங்க அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் பதத்துல இது வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் கையில எடுத்து கையால நல்லா அது நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்ண எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போகும். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்தது வீட்ல இருந்த செக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இருக்கா? அத போட்டுட்டேன். நீங்க உங்களுக்கு செக்கெண்ணெய் தடவல எண்ணெய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எண்ணெய் போட்டேன். நான் செக்கெண்ணெய் எடுத்து கொஞ்சமா எடுத்து அத கல்லு ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணேன். நல்லா அப்ளை பண்ணிட்டு, அப்புறம் பின்னாடி பேக் சைடு, ஃப்ரண்ட்ல அந்த அந்த இடுக்கல்லு அது எல்லாத்துலயுமே நல்லாவே நான் ஒரு நல்லா ஆயில் அப்ளை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க இந்த ஆயில் இருக்கும். அத வந்து ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க. சட்னி அரைக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலாம். உங்களுக்கு என்ன வேணா அரைச்சுக்கலாம். எப்பவுமே பெரியவங்க சொல்றது தான். இடிக்கல், ஆட்டுக்கல், அம்மிக்கல் எல்லாமே தெய்வ கடாட்சம் உள்ள ஒரு பொருள். அத வந்து நம்ம எப்பவுமே குங்குமம், மஞ்சள் எப்பவுமே வச்சுக்கணும். நாள் கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைலாம் இதெல்லாம் கழுவி குங்குமம், மஞ்சள் வைக்கணும்னு சொல்லுவாங்க. வச்சு நம்ம சாமி பூஜை ரூம் எப்படி கிளீன் பண்றோமோ, அதே மாதிரி இதையும் கிளீன் பண்ணி வச்சுக்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம வீட்ல தெய்வமும் தங்கும், தெய்வ கடாட்சமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சீசனிங் ஃபுல்லா ஓவர் ஆயிடுச்சு. நீங்க இதுக்கப்புறம் இந்த கல்லு எப்ப எடுத்து யூஸ் பண்ணலாம். கல்லு வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். சட்னி அரைக்கலாம், இஞ்சி போட்டு பேஸ்ட் அரைக்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.